கண்ணாடியின் பண்பு மிகவும் அமேசிங்கான ஒன்றாகும். அவை நார்மலாக இருக்கக்கூடிய சுவர்களை மற்றொரு உலகத்திற்கான நுழைவாயில்களாக மாற்றுகின்றன. இதில் ஆச்சரியமூட்டும் நல்ல விஷயம் என்னவென்றால் நமது உலகம் அதிலிருந்து சற்று மட்டுமே வித்தியாசமானது. ஒரு வார்த்தையில் இருக்கும் எழுத்துக்களை நீங்கள் கண்ணாடியின் வழியே படிக்க முயற்சி செய்யும் போது அந்த எழுத்துக்கள் பின்னோக்கி இருப்பதை நீங்கள் கவனித்து இருக்கலாம். ஆனால் அவை தலைகீழாக இல்லை. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறதல்லவா? ஏனென்றால் ஒரு கண்ணாடியானது ஒரு பொருளின் ரிஃப்ளெக்ஷனை வலது அல்லது இடதுபுறமாக எப்படி திருப்புவது என்று தெரியும். ஆனால் மேலும் கீழுமாக எப்படி திருப்புவது என்று தெரியாது. சரி, உண்மையாகவே உங்களை கோபப்படுத்தக்கூடிய ஆன்சர் என்னவென்றால் கண்ணாடியானது ஒரு பொருளின் ரிஃப்ளெக்ஷனை இடது அல்லது வலதுபுறமாகவோ அல்லது மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ மாற்றி காட்டுவதில்லை. நீங்கள் கண்ணாடியில் இருக்கும் ரிஃப்ளெக்ஷனை தெளிவாக கவனித்தால் அதில் என்ன நடக்கிறது என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது பொருளின் ரிஃப்ளெக்ஷன் ஆனது இடதுபுறத்தில் உள்ள அனைத்தையும் இடதுபுறத்தில் இருப்பதையும், வலதுபுறத்தில் உள்ள அனைத்தும் வலதுபுறத்தில் இருப்பதையும், மேலே உள்ள அனைத்தும் மேலே இருப்பதையும், அதேபோல் கீழே உள்ள அனைத்தும் கீழே இருப்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள். இங்கு ஆக்சுவலி கண்ணாடி நமக்கு எவ்வாறு மாற்றி காட்டுகிறது என்றால், நாம் கண்ணாடியின் உள்ளே பார்க்கும்போது நமக்கு அருகில் இருக்கும் ஒரு பொருள் கண்ணாடிக்கு மிகவும் தொலைவில் அமைந்துள்ளது. அதேபோல் நமக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கண்ணாடிக்கு அருகில் அமைந்துள்ளது. கண்ணாடியானது இடதுபுறத்தில் இருப்பதை வலதுபுறத்திலோ அல்லது மேல் இருப்பதை கீழ் நோக்கியோ மாற்றி காட்டுவது கிடையாது. இதன் ஆழமான அர்த்தம் என்னவென்றால் கண்ணாடியானது வெளியே இருப்பதை உள்ளே மாற்றி காட்டுகிறது. கண்ணாடியானது வெளியே இருக்கும் ஒரு பொருளை உள்ளே எவ்வாறு தலையிலாக மாற்றி காட்டுகிறது என்றால் அவை ஸ்பெகுலர் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபலின் படி ஒளியை மட்டுமே பிரதிபலிக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால் கண்ணாடியின் மீது ஒளிக்கற்றையானது பட்டு திரும்பி செல்லும் போது அங்கு கண்ணாடிக்கு பதிலாக மற்றொரு யூனிவர்ஸிற்கு செல்லக்கூடிய ஜன்னல் இருந்திருந்தால் எப்படி நடந்திருக்குமோ அதே விதமாகவே நடந்து கொள்கிறது. அந்த யூனிவர்ஸும் நம்முடைய யூனிவர்ஸ் மாதிரியே ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. ஆனால் உள்ளே இருப்பது வெளியேயும் வெளியே இருப்பதும் உள்ளேயும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ரீசன் காரணமாக தான் கண்ணாடியானது நம்மை மற்றொரு உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஜன்னல்களாக உணர வைக்கின்றன. அவை ஜன்னல்களாக இருப்பதனால்தான் லைட் பார்ட்டிகல்ஸ் ஆனது அதன் வழியை பயணித்து மற்றொரு உலகத்திலும் செயல்படுகிறது. இதெல்லாம் சரிதான் இருக்கட்டும். ஆனால் இடதுபுறத்தை வலதுபுறமாக மாற்றி காட்டுகிறது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? இருப்பினும் இடது மற்றும் வலதுபுறத்தை அவை மாற்றி காட்டுவதில்லை என்று கூறுவது அர்த்தமுள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்றாக இருக்குமா? சரி, தற்போது டிரான்ஸ்பரண்டாக ஒரு வேடை எழுதுவதன் மூலம் நீங்களே இதற்கான ஆன்சரை தெரிந்து கொள்ளலாம். எழுதிய வார்த்தை இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக படிக்கக்கூடியதாக இருக்கும் போது கண்ணாடியிலும் அதன் ரிஃப்ளெக்ஷன் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக படிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கண்ணாடியின் உள்ளே எழுத்துக்கள் பிளிப்பாகி தெரிவதற்கான காரணம் கண்ணாடி அவற்றை பிளிப் பண்ணுவதாக அர்த்தமில்லை. கண்ணாடிக்கு நாம் தான் அந்த எழுத்துக்களை பிளிப் பண்ணி காட்டுகிறோம். தற்போது அந்த வார்த்தையை ஒரு கலர் பேப்பரால் அதன் டிரான்ஸ்பரன்சியை ஒரு பக்கம் மறைத்து கண்ணாடியை நோக்கி திருப்பினால் நாம் தான் தற்போது அந்த வார்த்தைகளை பிளிப் பண்ணுகிறோம். நாம் எப்போதும் பண்ணுவது போல் இடது மற்றும் வலது பக்கமாக பிளிப் பண்ணுகிறோம். அதேபோல் அந்த வார்த்தைகளை செங்குத்தாகவும் திருப்ப முடியும். அவ்வாறு நாம் பண்ணும்போது வார்த்தையானது கண்ணாடியை மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கி பிளிப் ஆகிறது. இடது மற்றும் வலதுபுறமாக பிளிப் ஆவதில்லை. மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், இவை அனைத்தையும் கண்ணாடி ஒன்றும் பண்ணவில்லை. இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் கண்ணாடியில் ஒரு வார்த்தை பிளிப் பண்ணப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வார்த்தை கண்ணாடிக்கு வெளியே பிளிப் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். சாலிடாக இருக்கக்கூடிய பொருள்களை நாம் வெறும் கண்களால் ஊடுருவி பார்க்க முடியாததால் வார்த்தையானது வெளியே பிளிப் ஆவதை நாம் சாதாரணமாக கவனிப்பதில்லை. தற்போது அந்த வார்த்தையின் பொசிஷனை மாற்றாமல் அந்த வார்த்தையை நாம் படிக்க வேண்டுமென்றால் பொருளின் மறுபுறம் சுற்றி வந்து நாம் திரும்பி அந்த வேர்டை பார்க்க வேண்டும். உங்களிடம் எக்ஸ்ட்ரா கண்ணாடி இல்லாதவரை நீங்கள் இந்த வார்த்தையை இவ்வாறு தான் படிக்க இயலும். அப்படியானால் கண்ணாடியின் உள்ளேயும் வெளியேயும் இரண்டு வெவ்வேறு திசைகளில் பொருளின் ரிஃப்ளெக்ஷன் பிளிப் பண்ணப்படுகிறது. அதாவது இடதுபுறத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் வலதுபுறத்திலும், வலதுபுறத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் இடதுபுறத்திலும் காண்பிக்கப்படுகிறது. அல்லது கண்ணாடியை ரொட்டேட் பண்ணினால் மேலே இருப்பது அனைத்தும் கீழே நோக்கி பிளிப் பண்ணி காட்டப்படுகிறது. ஸோ யாராவது உங்களிடம் கண்ணாடிகள் ஆனது இடதுபுறத்தை வலதுபுறமாக பிளிப் பண்ணி காட்டாது என்று கூறினால் சரிதான். கண்ணாடிகள் அவ்வாறு பண்ணுவதில்லை. ஆனால் ஒற்றை கண்ணாடி மற்றும் அவ்வாறு பிளிப் பண்ணி காட்டுகிறது. ஸோ தனிச்சையாக இருக்கக்கூடிய ஒற்றை கண்ணாடி வலது மற்றும் இடதுபுறத்தை பிளிப் பண்ணி காட்டுகிறது என்பதில் தற்போது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.